ஹாய் கைஸ், இன்றைக்கி புதினா சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு பேனில் ஆயில் ஹீட் ஆனதும் 2 டீஸ்பூன் கடலப்பருப்பு நல்லா இந்த மாதிரி பொரியணுங்க. கருகிடக்கூடாது, பொரியணும். நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த புதினா சட்னி புதினாவில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. வைட்டமின் ஏ, மேங்கனீஸ், ஃபோலேட், வைட்டமின் சி இதெல்லாமே புதினாவில் இருக்கிறனால பிரெயின் ஹெல்த்துக்கும் அதே மாதிரி ஹெட் ஏக்குக்கு சரியான ஒரு மருந்து வந்து புதினா தாங்க. 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 4 பல்லு பூண்டு. இது நாங்கள் 2 பேர்த்துக்கு எப்படி சமைக்கிறோமோ அந்த அளவு சொல்கிறேங்க. நீங்கள் 4 பேர்த்துக்கு இதை டபுள் மடங்கு பண்ணிக்கோங்க. 4 சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிக்கணுங்க. இது எப்படி சாட்டை பண்ணணும்னா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் சாட்டை பண்ணணும். கருகிடக்கூடாது, டேஸ்ட்டே மாறிடும். 4 வரமிளகா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா உருண்டு வரணுங்க. வரமிளகா அப்போ தான் இந்த மாதிரி பால் மாதிரி நல்லா உருண்டு மேலே வந்தால் தான் நல்லா வதங்குங்க. இல்லைன்னா அப்படியே வந்து ரா ஸ்மெல் அப்படியே இருக்கும். டைஜஷனுக்கு ரொம்ப நல்லதுங்க புதினா சட்னியை வாரத்தில் அட்லீஸ்ட் 2 டைம்ஸ் ஆச்சு நீங்கள் வீட்டில் செய்யுங்க. லிவர் ஹெல்த்துக்கு, லங்ஸ் நல்லா இருக்கணும்னா கூட புதினா வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அடுத்து 4 சில்லு தேங்காய், தக்காளி, ஒரு சின்ன மீடியம் சைஸ் தக்காளி, அப்புறம் ஒரு கையளவு புதினா. இதெல்லாம் போட்டு நல்லா இந்த மாதிரி சாட்டை பண்ணுங்க. நல்லா வதங்கி வரணும். இது எந்த அளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு சட்னி டேஸ்ட் இருக்குங்க. சிம்பிள் அண்ட் ஈஸி சட்னி, ஆனால் ஹெல்த் பெனிஃபிட் அதிகமாக இருக்குது. நல்லா இது சாட்டை பண்ணுங்கள். புதினா சாப்பிட்றதுனால நம்ம ஸ்கின்னும் க்ளோ ஆகும். நம்மளுக்கு பிம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா பிம்பிள்ஸ் வந்து கண்டிப்பாக புதினா சாப்பிட்றதுனால நம்மளுக்கு பிம்பிள்ஸ் இல்லாமல் ரெடியூஸ் ஆகிடும். அவ்வளோதான், சட்னி ரெடி. இதை தாளித்து எடுத்தீங்கன்னா தோசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம், தாளிக்காமல் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.